ஃப்ரெண்ட்ஸ், சார்ல்ஸ் ஆர் ஸ்விண்டல் சொல்லியது என்ன தெரியுமா? அவரோட ஒரு லைஃப் சேஞ்சிங் கோட் இருக்கு. லைஃப் இஸ் வாட் 10% happens to you and 90% how you react to it. அதாவது நம்ம லைஃபினுடைய 10% அப்படின்றது நமக்கு என்ன வரக்கூடியது அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. மீதி இருக்கிற 90% நம்ம அந்த நடக்கக்கூடிய விஷயங்களை எப்படி ரியாக்ட் பண்றது அதை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கு. அதனால நம்ம லைஃபினுடைய 90% பொறுப்பு எங்க இருக்கு? நம்ம ரியாக்ஷன் மேலதான் இருக்கு. அதனால நம்ம எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்ணணும், அதே போல the power of not reacting இதை பத்தி எல்லாம் கரெக்டா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். வேர்ல்டு ஃபேமஸ் செலிபிரிட்டிஸ், சக்சஸ்ஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாருமே பவர் ஆஃப் நாட் ரியாக்டிங் பவரை பற்றி தெரிஞ்சவர் தான். இந்த மாதிரி பவர் ஆஃப் நாட் ரியாக்ட் பிராக்டிஸ் பண்ணி ஒரு பெரிய ஆள் இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அவர் தான் சச்சின் டெண்டுல்கர். அதே போல MS தோனி கூட பவர் ஆஃப் நாட் ரியாக்டிங் பிராக்டிஸ் பண்ணியிருந்த ஒரு ஆள் தான். அதனால அவரு இந்தியன் டீம் பார்த்திருக்கிற ஒரு கூலஸ்ட் கேப்டனா மாறிடுச்சு. அதனால கேப்டன் கூல் அப்படி ஒரு நேமும் கூட அவருக்கு கிடைச்சிருக்கு. பெரிய ஒரு செலிபிரிட்டியான ஒரு ஆள் அவரோட லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்துடுச்சு. அதுல அவர் ரொம்ப ரியாக்ட் பண்ணிடுச்சு. அந்த காரணத்தால ஒற்ற நைட்டுக்குள்ள அவருக்கு மேல ஓவர் நைட் ஹேட்ரட் உருவாயிடுச்சு. உலகத்துல எல்லாருமே அவரை அந்த நாள்ல இருந்து எனக்கு அவரை பிடிக்கல அப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த செலிபிரிட்டி யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதே ஒரு ப்ராப்ளம் நமக்கு இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு நமக்கும் தெரியாது. நிஜமா சின்னதா இருக்கிற ப்ராப்ளம் கூட நம்ம பெருசாக்கி மாட்டிடும். ஆனா இந்த வீடியோல நம்ம எப்படி நம்ம இந்த பவர் ஆஃப் நாட் ரியாக்டிங் அந்த ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அதை பற்றி பார்க்கலாம். எல்லாருக்குமே இந்த ஒரு டவுட் இருக்கும். அதாவது நான் ஏதாவது சிச்சுவேஷனில் ரியாக்ட் பண்ணிடுச்சுன்னா என்னுடைய லைஃப் எப்படி ஸ்பாயில் ஆகிடும், இந்த ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? இதனுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் போன ஓஸ்காரில் நம்ம பார்த்தோம். ஓஸ்காரனுடைய ஹோஸ்டாக இருந்தா கிறிஸ் ராக். அவர் ஒரு பெரிய ஸ்டார் ஹோஸ்டும் மட்டும் ஒரு கொமேடியனும் கூட தான். அவர் அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவர் அங்கே உட்கார்ந்து எல்லா செலிபிரிட்டிஸையும் பற்றி ஜோக் சொல்லிட்டு இருந்தோம். அவர் ஓஸ்கார் வின்னரா இருந்த வில் ஸ்மித்தை பற்றியும் அவரோட வைஃபை பற்றியும் ஒரு ஜோக் சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஜோக் கேட்ட அந்த வைஃபுக்கு அது பிடிக்கல. அவர் அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுச்சு. அப்போ வில் ஸ்மித்துக்கு கோபம் வந்துடுச்சு. வில்ஸ் ராக்குக்கு அங்கே அவர் கையிலிருந்து ஒரு அடி கிடைச்சிடுச்சு. இது உலகம் முழுசு லைவா பார்த்துட்டு இருந்தது. ஓஸ்கார் போல இருக்கிற ஒரு பிரஸ்டீஜியஸ் ஷோயில் அவார்டு வின்னரா இருக்கிற ஒரு ஆள் ஸ்டார் ஹோஸ்ட் மேல கை வைக்கிறேன்னா அது ஒரு பெரிய நியூஸா மாறிடும் இல்லையா? அது நெக்ஸ்ட் டேல சோஷியல் மீடியா எடுத்தாங்க. ஆனா சோஷியல் மீடியா இந்த விஷயத்தை எடுத்தது வேறொரு லெவலா இருந்தது. எல்லாருமே கிறிஸ் ராக்கை சப்போர்ட் தான் பண்ணிடுச்சு. ஒரு சிலர் எல்லாம் கிறிஸ் ராக் ஜோக் சொல்லிட்டாங்க, அதனாலதான் இந்த இஷ்யூ நடந்துடுச்சு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணியது கிறிஸ் ராக்கை தான். என்ன சொல்லிடுச்சுனாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோயில அவார்டு வின்னரா இருக்கிற ஒரு ஆள் அந்த டைம்லயே கோபம் இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணக்கூடாது. அவர் அந்த ஸ்டார் ஹோஸ்டை அபமானம் பண்ணியது எப்படி ஆனாலும் நல்லதில்ல. ஆனா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கிறிஸ் ராக்கினுடைய சைடு பாருங்க. உலகத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு ஆளு தான். ஆனாலும் இந்த உலகத்திலே லைவா பார்த்துட்டு இருக்க எல்லாரும் தனிக்கு அந்த வின்னர் கையிலிருந்து அடி கிடைச்சிடுச்சு. ஆனாலும் அவர் ரியாக்ஷன் எதுவுமே பண்ணல. அந்த சீனை அங்கேயே க்ளோஸ் ஆக்கிடுச்சு. அவர் ரொம்ப காமா கூலா ஜோக்கா அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிடுச்சு. அவருக்கு கொடுத்த வேலை அவர் கம்ப்ளீட் ஆக்கிடுச்சு. இங்கே தான் இந்த நோ ரியாக்ஷன் அப்படின்னு தான் அந்த பெரிய ஆஸ்பெக்ட் கிடைக்குது. வில் ஸ்மித்தை போல இவரும் ரூடா ரொம்ப ரியாக்டிவா பிஹேவ் பண்ணியிருந்தோம்னா அவரை சோஷியல் மீடியால யாருமே சப்போர்ட் பண்ணாத ஒரு நிலை தான் வந்திருக்கும் இல்லையா? அவர் அந்த டைம்ல காமா கூலா கண்டென்ட்டா இருந்ததுனால அவருக்கு எல்லார்கிட்ட இருந்தும் சப்போர்ட் கிடைச்சிடுச்சு. இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த கிறிஸ் ராக் ஒரு எக்ஸ்பர்ட் தான். அவர் ஸ்டார் ஹோஸ்டிங்ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணது கிடையாது. அவர் அந்த விஷயத்துல பெரிய எக்ஸ்பர்ட் தான். இந்த ஃபீல்டு அவர் இதே காமெடியால தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவருடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஹை தான். அதனால அவருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதை பற்றி எல்லாம் நல்லா தெரியும். அந்த ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் காரணத்தால தான் அவருக்கு அந்த சிச்சுவேஷன் கரெக்டா ஹேண்டில் பண்ண முடிஞ்சது. நெக்ஸ்ட் டேல வில் ஸ்மித் அவரை கூப்பிட்டு அப்போலஜைஸ் பண்ணிடுச்சு. உலகத்துக்கு முன்னாடியே அந்த ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆயிருக்கு பாருங்க. அதாவது வில் ஸ்மித் அதை அப்போலஜைஸ் பண்ணிய வீடியோவும் வைரல் ஆயிடுச்சு. ஆனாலும் எல்லாருக்குமே வில் ஸ்மித்தினுடைய அந்த ஒரு ஆக்ஷன் பிடிக்கல. அவர் யாருக்குமே அதை அக்செப்ட் பண்ண முடியல. அது ஏன்னா வில் ஸ்மித் அங்கே ரியாக்ட் பண்ணி அந்த ஒரு மெத்தட் யாருக்குமே பிடிக்காததா இருந்தது. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு வில் ஸ்மித்துக்கு ஓஸ்கார் பேன் பண்ணிடுச்சு. அவருடைய அந்த ஒரே ஒரு ரியாக்ஷன் காரணத்தால தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்துடுச்சு. அதே போல கிறிஸ் ராக்கினுடைய அந்த இன்டெலிஜென்ஸ், அவருடைய எக்ஸ்பர்ட்னஸ் இதை பத்தி எல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்தே அது புரியும். அது ஏன் தெரியுமா? சைக்காலஜி டுடே கண்டக்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் இருக்கு. அதுல என்ன சொல்லுது தெரியுமா? ஃபன்னி பீப்புள்ஸ் அவருக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் கரெக்டா தான் இருக்கும். அவரு ஸ்மார்ட்டா இருக்கும். அவரு ரொம்ப இன்டெலிஜென்டான பீப்புளா இருக்கும். அதனால கிறிஸ் ராக்கினுடைய இன்டெலிஜென்ஸ், அவருடைய ஹியூமர் சென்ஸ் இது ரெண்டுமே ரொம்ப கனெக்டட் தான். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? ஏழை, பணக்காரன், பெரிய மனிதன், சின்ன மனிதன்
இப்படி எந்த மாதிரி வித்தியாசமும் இல்லாம எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் இருக்குன்னா அது கவலைப்படுறது தான். கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லைன்னு சொல்லலாம். எங்கே நிம்மதின்னு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் எல்லாருமே தேடிட்டு இருக்கோம். ஆனா கவலை இல்லாத மனுஷனா நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழறதுக்கு ஒரு வழி இருக்கு. இது சொல்லிடுச்சுன்னா நீங்க நம்ப மாட்டேன். ஆனா இந்த வழி எனக்கு ஒரு புக்கில் இருந்துதான் கிடைச்சிருக்கு. அந்த புக் எது தெரியுமா? The Courage to be Disliked. இந்த புக் நம்ம ஆட்டிடியூட சேஞ்ச் பண்ணிடும். இந்த புக்கினுடைய ஆடியோ புக் எனக்கு குக்கு எஃப்எம்ல இருந்து கிடைச்சாங்க. குக்கு எஃப்எம் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் எனக்கு கொடுத்திருக்கு. அது எல்லாமே வந்து ரொம்ப லைஃப் சேஞ்சிங்கான புக்ஸ் தான். குக்கு எஃப்எம் வந்து இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம் தானே. இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்ல இதில் ஆடியோ புக்ஸ் இருக்கு. அதனால ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த குக்கு எஃப்எம் வந்து ஒரு நாலேஜபிள் ஃப்ரெண்ட் மாதிரி தான். இந்த குக்கு எஃப்எம்னுடைய ஒரு 1 year மெம்பர்ஷிப் அப்படின்றது 399 rupees தான். ஆனா நீங்க இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு 1 yearக்கு 199 rupeesக்கு குக்கு எஃப்எம்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். இது வந்து 1 dayல 50 பைசா ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பெரிய லைப்ரரியோட மெம்பரா மாறுற மாதிரி தான். அதனால இன்னும் டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த புக்கும் இந்த மாதிரி நிறைய புக்கும் கிடைக்கிறதுக்கு குக்கு எஃப்எம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் லிங்க் கொடுத்திருக்கு. குக்கு எஃப்எம் இப்போவே விசிட் பண்ணுங்க, மெம்பர்ஷிப் எடுங்க, திருப்பி வீடியோக்கு வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் தோணலாம், நம்ம லைஃப்பில் எந்த சுச்சுவேஷன் நடந்தாலும் எதுவுமே சொல்லாத சும்மா இருக்கணுமா, ரியாக்ட் பண்ணாத இருக்கணுமா, இந்த ஒரு டவுட் வரலாம்ல. இங்கே தான் நம்ம பெரிய ஒரு விஷயத்தை பற்றி ஞாபகம் வரணும். அது என்ன தெரியுமா? ரியாக்ஷன் அண்ட் ரெஸ்பாண்டிங். இது ரெண்டு தான். இதனுடைய டிஃப்ரென்ஸ் எல்லாருக்குமே தெரியாது, அதுதான் ப்ராப்ளம். இந்த ரியாக்ஷன் மற்றும் ரெஸ்பான்ஸ் இது ரெண்டும் ஒன்றுன்னு நினச்சி நம்ம இது எங்கே எது யூஸ் பண்ணணும்னு தெரியாத யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆனால் ரியலி ரியாக்ஷன் வந்து ரெஸ்பாண்ட் மாதிரி கிடையாது. ரெஸ்பாண்ட் ரியாக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கையில் ஒரு சூடு இருக்கிற ஏதாவது ஒரு ஐட்டம் எடுத்துன்னு வச்சுக்கோ, ஒரு வெசல் மாதிரி ஏதாவது. அந்த சூடு தட்டும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை பின்னாடி வலிச்சிடும். இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு பேர் தான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். அதாவது நம்ம பாடி வந்து நமக்கு ஃபேவரபிளா அல்லாத ஒரு விஷயத்திலிருந்து நம்ம காப்பாற்றுவதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றது. இது பாடியினுடைய ரெஸ்பாண்ட் தான். அதனால தான் நம்ம கூட தெரியாத உடனடியாக அந்த கை பின்னாடி வருது. ஆனால் இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நமக்கு கோபம் வந்துடுச்சு, அதுக்கப்புறம் அந்த வெசல் அங்கே இருந்து எடுத்து எரிஞ்சு உடச்சிடுச்சுன்னு வச்சுக்கோ, அப்போ அது ரியாக்ஷனாக மாறிடுச்சு. இதுதான் ரியாக்ஷனும் ரெஸ்பாண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த ஒரு டிஃபரன்ஸ். இந்த ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரியாக்ஷனும் ரெஸ்பாண்டும் வந்து எப்படி இருக்கு. இது ரெண்டு தான், இது ரெண்டும் ஒன்றும் கிடையாது அப்படியெல்லாம். இந்த மாதிரி தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய இடத்துல கூட நம்ம ரியாக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இதனுடைய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கிரிக்கெட்லும் கூட பார்க்கலாம். ஸ்லட்ஜிங் அப்படின்ற ஒரு பேர்ல நம்ம ஒப்போனண்டா இருக்கிற யாரையாவது நம்ம ஏதாவது சொல்லி அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க இல்லையா. சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆகலாம், இல்லைன்னா சில பாடி லாங்குவேஜ் ஆகலாம், அவரை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஒப்போனண்ட் கிட்ட நம்ம பண்ணும்போது அது அவரை மென்டல் ஸ்டேட் வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணிடும். இந்த மாதிரி அவருடைய ஒரு கான்ஃபிடன்ஸை கம்மி பண்ணி அந்த கேமில் வந்து அவரை தோல்க்க வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். அந்த மாதிரியான ஒரு சைக்காலஜிக்கல் அப்ரோச் தான் இது. ஆனா இந்த மாதிரி எவ்வளவு முயற்சி பண்ணா கூட எதுவுமே ரியாக்ட் பண்ணாம ரொம்ப பெர்ஃபெக்டா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கிரிக்கெட் லெஜெண்ட் இருக்கு. அது யாரு தெரியுமா? அவரு தான் காட் ஆஃப் கிரிக்கெட், சச்சின் டெண்டுல்கர். அவர்கிட்ட யாராவது ஸ்லட்ஜிங் பண்ணிடுச்சுன்னா கூட அவர் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். அவர் வந்து அதை எதுவுமே பார்க்க மாட்டார். அவர் அவருடைய கேமில் மட்டும் தான் கான்சன்ட்ரேஷன் கொடுப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், நான் இப்போ இதெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் என்னுடைய வேலை தான் பார்க்கணும், நான் கேமில் தான் கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும். இதை பற்றி அவருக்கு கரெக்டாக தெரியும். நம்ம லைஃப்பில் கூட இந்த மாதிரி நம்ம ஸ்லட்ஜ் பண்ணக்கூடிய நிறைய பேர் இருக்கும். டெய்லி பேசிஸில் கூட நம்ம ஆஃபீஸில் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாம் இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த மாதிரி ஆளுக்கிட்ட அவர்கிட்ட போய் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாத, நாம வந்து நம்ம வேலை பார்க்கணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணுறதுக்கு போயிடுச்சுன்னா நம்ம டைம் வேஸ்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, நம்ம கான்சன்ட்ரேஷன் போயிடும். நம்ம செய்ய வேண்டிய விஷயத்திலிருந்து நம்ம கான்சன்ட்ரேஷனும் கௌரவமும் கம்மியாயிடும். நம்ம பற்றி மற்றவரெல்லாம் என்ன யோசிப்பாங்க, நம்ம பற்றி மற்றவர் என்ன சொல்லிட்டு இருக்கு, இதெல்லாமே நம்மளால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நமக்கு செய்ய முடிகிற விஷயம் என்னன்னா நம்ம ரியாக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய விஷயத்துல மட்டும் ரியாக்ட் பண்ணணும், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய இடங்களில் ரெஸ்பாண்ட் பண்ணணும். இந்த மாதிரி யாருக்கிட்டுமே நம்ம வந்து ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது. நம்ம ரியாக்ஷன்ஸ்க்கு மேலே நம்ம ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு சாரம். இந்த மாதிரி நம்ம ரியாக்ஷன்ஸையும் ரெஸ்பாண்டையெல்லாம் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியறேன்னா எந்த விஷயத்துலலாம் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா நமக்கு இருக்குன்னா நம்ம வந்து மோர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி, மோர் வைஸ்லி, மோர் இன்டெலிஜென்ட்லி எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணிடும்.
ஏன்னா நம்ம இமோஷன்ஸ் வந்து ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் வேர்ட்ஸ். நம்ம மனிதர் தான், நமக்கு எல்லாமே வந்து இம்பல்சிவான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. சில விஷயங்கள் எல்லாம் நம்ம கையிலிருந்தே போயிடும். இன்கேஸ் நம்ம ரியாக்ட் கூட பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு அன்அவாய்டபிள் சிச்சுவேஷன்ல வந்து நாம எப்படி ரியாக்ட் பண்ணிடும், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடுச்சுன்னா நாம அதை எப்படி ஹேண்டில் பண்ணிடும், இதை பற்றி பார்க்கலாம். இதுக்காக நாம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம இமோஷன்ஸை வந்து சேனலைஸ் பண்ணிடணும். எப்படி நான் நம்மளோட இமோஷன்ஸை சேனலைஸ் பண்ணிடும், இந்த வீடியோவிலே நீங்க நிறைய வாட்டி இந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க, இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க இது கேட்டிருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி கூட உங்களுடைய இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணக்கூடாது. நம்ம மனிதர் தான், நமக்கு இமோஷனல் ஃபீலிங்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கும். ஏன்னா மனிதன் வந்து ஒரு இமோஷனல் பீயிங் தான். நம்ம இமோஷன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அதனால நமக்கு வந்து இமோஷனல் சைக்காலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஆனால் நம்ம இமோஷன்ஸை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வர நம்மளால முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ரொம்பவும் கஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்திருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ வந்து நமக்கு ரொம்பவும் துக்கம் வந்துடும். ஏன்னா அந்த எக்ஸாமில் நம்ம தோத்து போயிடுச்சு. அதனுடைய ஒரு டென்ஷன் நமக்குள்ள இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நேச்சுரல் தான், அது நடக்கட்டும். அந்த ஒரு இமோஷனை வந்து நம்ம சப்ரஸ் பண்ண வேண்டாம். ஆனா ஒரு சிலர் எல்லாம் என்ன செய்து தெரியுமா, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாம் வரும்போது அந்த ஒரு ஃபீலிங்ஸை தாங்க முடியாத சிகரெட் ஸ்மோக்கிங் இல்லைன்னா ஆல்கஹால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் ஸ்டார்ட் பண்ணிடும். அப்படியெல்லாம் பண்ணாத நமக்கு இப்போ இருக்கிற அந்த ஒரு இமோஷனை வந்து நம்ம சேனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். நமக்கு இந்த துக்கம் ஏன் வந்துடுச்சு, நமக்கு எக்ஸாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதனால தான். அந்த ஒரு நிலை மைண்டில் இருந்து போனோம்னா நம்ம வந்து அந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடணும். அது மட்டும் தான் சொல்யூஷன். அதுக்கு தேவையான என்ன எஃபர்ட் நம்ம பண்ணிடணுமோ அதுதான் பண்ணணும். ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் ஒரு சான்ஸில் அந்த எக்ஸாம் உங்களால் பாஸ் ஆக முடியும். அதனால நம்ம இமோஷன்ஸை வந்து ஒரு எனர்ஜி சோர்ஸாக சேனலைஸ் பண்ணி அந்த ஃபியூவல் யூஸ் பண்ணி உங்களால் மறுபடியும் முயற்சி பண்ண முடியும். அதாவது நீங்கள் வந்து எக்ஸாமில் தோச்சிட்டாங்க, அந்த ஒரு சோரோ அப்படின்ற எனர்ஜியை நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அது ஒரு முயற்சி பண்ணக்கூடிய எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபியூவலாக மாற்றிடணும். இந்த மாதிரி லைஃப்பில் அன்அவாய்டபிளான எந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் கூட அதிலிருந்து ஒரு எனர்ஜி சோர்ஸ், அதிலிருந்து ஒரு மோட்டிவேஷன் நம்ம உருவாக்கிடணும். இமோஷன் அப்படின்னா என்ன, எனர்ஜி இன் மோஷன், அதுதான் இமோஷன். அதாவது நம்ம மைண்டையும் நம்ம பாடியும் நம்ம லைஃபையும் எல்லாம் முன்னாடி கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு எனர்ஜி தான் இமோஷன். அதனால நம்ம இமோஷன்ஸை சேனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்சிருக்குன்னா நம்ம லைஃபை வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும். இந்த மாதிரி இமோஷன்ஸை சேனலைஸ் பண்ணக்கூடிய 4 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐடென்டிஃபை ட்ரிகர். நமக்கு வரக்கூடிய இமோஷன்ஸ் வந்து எந்த ட்ரிகர் மேலே நடக்குது அதை பற்றி நம்ம உணரணும். உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது துக்கம் வந்துடுச்சுன்னா அதுக்கு காரணம் எக்ஸாம் ஃபெயிலியர் தான். இந்த மாதிரி நமக்கு கோபம் வருதுன்னா அதுக்கு ரீசன் என்ன, இந்த மாதிரி அந்த ட்ரிகர் இருக்கும் இல்லையா, அதை பற்றி உணரணும். ரெண்டாவது ஸ்டெப் தான் டேக்கிங் டைம் பிஃபோர் மேக்கிங் எனி டிசிஷன். அதாவது நீங்கள் திடீர்னு எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். மூணாவது ஸ்டெப் தான் ப்ராசஸ் யுவர் இமோஷன்ஸ் அண்ட் டிட்டாச் வித் இட். நம்ம இமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும், எப்படி சேனலைஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு கரெக்டான விஷன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த இமோஷன்ஸ் கையிலே வச்சிருக்க வேண்டாம், அதிலிருந்து நம்ம டிட்டாச் ஆகலாம். நமக்கு தேவையான ஒரு எனர்ஜி தான் அந்த இமோஷன்ல இருந்து நமக்கு கிடைக்கணும். இல்லாத அந்த இமோஷனை கையிலே வச்சிருக்க தேவையில்லை. ஒரு இமோஷன் வந்து நமக்கு கிரியேட்டிவா எதுவுமே பண்ணி கொடுக்கலன்னா அந்த இமோஷன்ஸ்ல இருந்து சீக்கிரமாக குவிட் பண்ணிடணும். நாலாவது பாயிண்ட் தான் எந்த சிச்சுவேஷனும் ரெஸ்பாண்டும் ரியாக்டும் எதுவுமே பண்ணாத நியூட்ரலாக இருக்கிற ஒரு நிலையை நாம் ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கணும். எந்த சிச்சுவேஷனில் எப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும், இதை பற்றி கரெக்டான ஒரு விஷன் நமக்குள்ளே இருக்கணும். நம்ம ரியாக்ஷன் அங்கே தேவையா, அது நெசசரியா, வேணும்னா ரியாக்ட் பண்ணலாம், இல்லை ரியாக்ஷன் வேண்டாம் ரெஸ்பாண்ட் வேணும்னா ரெஸ்பாண்ட் பண்ணலாம், இல்லை எதுவுமே தேவையில்லைன்னா நியூட்ரலாக இருக்கலாம். ஆனால் எது பண்ணிடுச்சுனாலும் கூட அது உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கணும். நீங்கள் ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணணும். நீங்கள் ஸ்பான்டேனியஸாக கண்ட்ரோல்லெஸ்ஸாக பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த பவர் ஆஃப் நாட் ரியாக்ட் அது தெரிய முடியும். அதனால நம்மளோட ரேஷனல் திங்கிங்கும் இம்ப்ரூவ் ஆகிடும், ப்ராக்டிக்கலி நம்ம சக்ஸஸும் இம்ப்ரூவ் ஆகிடும். நம்ம இமோஷனலி இன்டெலிஜென்ட் பீயிங்காக மாறிடும். இமோஷனலி நம்ம அட்டாக் பண்ணக்கூடிய அந்த சிச்சுவேஷன்ல இருந்தெல்லாம் நம்ம தப்பிக்க முடியும். அதாவது அதிலிருந்து நம்ம வெளியே வர முடியும். நம்ம கையில் இருந்து வரக்கூடிய மிஸ்டேக்ஸும் கம்மி ஆகிடும். அதனால நம்ம லைஃப் ரொம்பவும் இம்ப்ரூவ் ஆகிடும். அதனால இதை எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. லைஃப்பில் ஏதாவது அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸ் வந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு தேவையில்லை, அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு கூட தேவையில்லை. நம்ம டிசிஷன் தான், நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுமா, ரியாக்ட் பண்ணணுமா, இல்லை நியூட்ரலாக உட்காரணுமா, இது எல்லாமே நம்ம கையில் இருந்தால் தான் நம்ம ஒரு பெரிய மனிதனாக மாறிடும். இல்லைன்னா நம்ம ரிமோட் கண்ட்ரோல் வந்து மற்றவர்கிட்ட இருக்கும். அதனால இதை பற்றி யோசிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் ஷேர் கண்டிப்பாக கொடுங்க. மட்டும் இல்லை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்க்கலாம். பாய்.